அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேளையில் யூபிஎஸ்சி மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு தான். அதை பற்றி பார்க்கக்கூடியதான் இந்த பதிவு. வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 15/5 அன்னைக்கு வெளியானது. இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 4 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த எக்ஸாமுடைய நேம் என்ன அப்படின்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்க்ளூடிங் எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ். அதுக்கு உண்டான வேலைவாய்ப்பு. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதில் உள்ள அந்த போஸ்ட்டை தான் நம்ம பார்க்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட் இருக்குது அப்படிங்கிற இதை கொடுத்துருக்காங்க டீட்டெயிலில். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது இப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அதனுடைய டீட்டெயில்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேராடூனில் உள்ள இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கில் 100 வேக்கன்சியும், அதே மாதிரி இந்தியன் நேவல் அகாடமியில் 32 வேக்கன்சியும், ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் 32 வேக்கன்சியும், அப்போ நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் 276 வேக்கன்சியும், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை அதில் பார்த்திங்கன்னா 36th எஸ்எஸ்சி உமன் நான் டெக்னிக்கலில் 19 வேக்கன்சியும், டோட்டலாக 459 வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் உமன் அவங்களும் இதில் அப்ளை பண்ணக்கூடியது இருக்குது. இதுக்கு நம்ம எங்கெல்லாம் இதுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தெளிவாக. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சவுத் ரீஜியனில் பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத் இருக்குது, அப்புறம் நம்மளுடைய மிக முக்கியமான பாண்டிச்சேரி இருக்குது. சவுத்தில் 3 ரீஜியன் இருக்குது. அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் நம்மளுடைய வேலூர், திருச்சிராப்பள்ளி, இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இதுக்கு சென்டர் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 24 இயர்ஸுக்குள்ளே ஏஜ் லிமிட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்மேரிடாக இருந்தால் அவங்களுடைய ஏஜ் என்னவாக இருக்கணும், மேரிடாக இருந்தால் என்ன ஏஜ் இருக்கணும், ஒவ்வொரு எஸ்எஸ்சி கோர்ஸினுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நான் மொத்தம் 90 பேஜஸ்ஸு நம்ம நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு புரியும். முக்கியமான மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இங்கே உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு என்னென்னா குவாலிஃபிகேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தெளிவாக. இந்த ஐஎம்ஏ அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில், அப்போ இந்தியன் நேவல் அகாடமி டிகிரி, அது பார்த்திங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இந்தியன் நேவல் அகாடமியில். அதே ஐஎம்ஏ அண்டு ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் 10th +2 லெவலில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் உள்ள படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட்டில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அவங்களுடைய இது இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக இதை அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமானது. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இந்த இதில் இருக்குது. அப்ளை பண்ணுற ஃபீஸ் 200. அது எஸ்சி எஸ்டியாவோ உமனாவோ இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ 4-6 வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளை பண்ணிக்கிறலாம். அந்த அமௌண்ட்டை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது தான். யூபிஎஸ்சியில் போனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அங்கே ஓடிஆர் ப்ரொஃபைல் இது பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். ஸோ இதை பற்றி ஒரு பெரிய இது இல்லை. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல இது ரீசெண்டாக முடித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால அதனுடைய பே ஆஃப் ஸ்கேல் ஆகட்டும், அதனுடைய கிடைக்கக்கூடிய அலவன்ஸ் ஆகட்டும், தென் அதனுடைய பவரே வேறு மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ஆர்மி சைடில் நீங்கள் எஸ்எஸ்பி டெக்கு இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா
அது இன்னும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இது பண்ணுங்கள். அதை உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த தகவல்களை எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க இந்த பிடிஎஃப்லேயும் நம்பர் கேட்டுக்கிறலாம், இல்லை கமெண்ட்டையும் கேளுங்க. என்னால் முடிஞ்சளவு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.